ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு உப்பு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், 2 முந்திரி பருப்பு, தாளிக்கிற பொருள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு பொருட்களும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 2 முந்திரியும் தேங்காயும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க குழம்ப தாளித்து விட்டுடலாம். இதுக்கு அதே பேன் எடுத்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா கொதி வந்துடட்டும். இது கூட நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நுரக்கட்டி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட பட்டாணி குருமா ரெடி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, ரொட்டி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.